தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு விமானப்படையினுடைய வான் சாகச நிகழ்ச்சியை காண ஏராளமானோர் குவிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது கூடுதலாக மெட்ரோ ரயில்கள் இயக்குவது தொடர்பான அறிவிப்பு என்பதையும் வெளியாகி இருக்கிறது. 3.5 நிமிட இடைவெளியில் சென்னை வண்ணாரப்பேட்டை முதல் டிஎம்எஸ் இடையிலே மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேலதிக விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் வினோத்கரன். வினோத், தற்போது ஏராளமானோர் மெட்ரோ ரயிலில் பயணிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். 3.5 நிமிட இடைவெளியில மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளுக்கு போதுமான ரயில்கள் இருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், நாம் தற்போது சென்னை அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருக்கோம். இந்த பகுதியில் அந்த விமான சாகச நிகழ்ச்சி முடிந்த பின்பே, அது முடிவதற்கு முன்னதாகவே அங்கிருந்து பார்க்கக்கூடிய மக்கள் இந்த மெட்ரோ ரயிலில் பயணிப்பதற்காக இந்த பகுதிக்கு வருகை கொண்டிருந்தனர். அந்த பகுதியில் அதிக அளவு மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகின்றன. நாம் பார்த்து கொண்டும் இந்த காட்சி தான் இந்த அரசினர் மெட்ரோ ரயில் நிலையம். இந்த பகுதியில் ஏராளமான மக்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் உள்ளே அதிக அளவு மக்களை விடாமல் குறிப்பிட்ட அளவு மட்டுமே மக்களை விட்டுவிட்டு தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தி விடுகின்றனர். காரணம் என்னவென்றால், ஒரு மெட்ரோ ரயிலில் ஒரே ஒருவரை 2300 பயணிகள் மட்டுமே இந்த பயணம் மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் 3.5 நிமிடத்திற்கு ஒரு மெட்ரோ ரயில் இந்த பகுதியில் இன்று கூடுதலாக இயக்கப்படுகின்றன. காரணம், இந்த மெட்ரோ ரயிலில் அதிக அளவு மக்கள் பயணிப்பதால் இன்று 3.5 நிமிடத்திற்கு ஒரு மெட்ரோ ரயில் என நிர்வாகம் அறிவித்து தற்போது இந்த மெட்ரோ ரயிலை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. இது குறித்து இந்த மக்களிடம் கேட்கலாம். அம்மா வணக்கம். இப்போ அந்த விமான சாகச நிகழ்ச்சி எப்படி இருந்தது? வந்திருக்கிற மெட்ரோ ரயில் கிடைச்சதா? ஷோ பற்றி சொன்னால் நல்லா இருந்தது. பட் 1 வீக்காக இவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. 1 வீக்காக தெரியும் எவ்வளோ க்ரௌடு வருவாங்க. ஆஸ் யூஷுவல் சண்டே வேறு, வீட்டிலேருந்து பார்க்கறதுக்கு நேரில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. கவர்மெண்ட்டு நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கலாம். மெட்ரோ பிளாக்டு, நார்மல் லோக்கல் ட்ரெயின் பிளாக், பறக்கும் ட்ரெயின் பிளாக் எல்லாமே பிளாக்னா பாருங்கள் எவ்வளோ கூட்டம். குழந்தைங்க வச்சுட்டு பெரியவங்க எல்லாருமே வராங்க. ஒன்றுமே பண்ண முடியல, நகரவே முடியல. அந்த அளவுக்கு கூட்டம். நிறைய பேர் மயக்கம் போட்டு கூட விழுந்துட்டாங்க. இவங்களுக்கு தெரியும் இல்லையா, கவர்மெண்ட்க்கு ஒன் வீக்காக நடக்குது சொல்லிட்டு விஐபிஸ்க்கோ மட்டும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அங்கங்க பிளாக் பண்ணிடுறாங்க. போறதுக்கே சுத்தமா வசதி இல்லை. நடந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் எல்லாருமே நடந்தா போயிட்டு இருக்கோம். இது மாதிரி பண்ணா என்ன இருக்கும்? பணம் இருக்கவங்க மட்டும் போகலாம், ஏழைங்களா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து தான் போகணுமா? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. மேலிடத்துல தானே இருக்காங்க. ரொம்ப பாருங்க எவ்வளோ பேர் பாருங்க. உள்ளே அலோ பண்ணலங்க, அந்த அளவுக்கு இருக்கு கூட்டம். உள்ள போகவே முடியல. போல மூச்சு திணறுது. மெட்ரோன்றாங்க, மெட்ரோலயே மூச்சு திணறுது. லோக்கல் ட்ரெயின்ல எப்படி போக முடியும்? எல்லாம் தொங்கிட்டு வராங்க. விழுந்து எதனா ஒன்னாச்சுன்னா இவங்க பதில் சொல்லுவாங்களா? பொறுப்பாகுமா? எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாருங்க. குழந்தை வெயில வச்சுட்டு ஆட்டோ கூட புக் ஆக மாட்டேது. எப்படி போறது? 2 hours 3 hours இங்கே நின்றுட்டு இருக்கோம். நாங்க எப்படி போக முடியும்? உண்மையாலுமே சொல்ல, இந்த கவர்மெண்ட் ரொம்ப வஸ்ட் கவர்மெண்ட். இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. சண்டே அதுவும் எல்லாரும் பசங்க எல்லாம் லீவ்ல இருக்காங்க. யோசிச்சு பண்ணிருக்கலாம், பண்ண நல்லா பண்ணிருக்கலாம். பட் எதுவுமே பண்ணல.